ஓம் சாயி நமோ நம. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்காகவும் நம்முடைய பாபாவிடத்தில் மன்றாடுகிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, பாபாவுடைய அற்புதங்கள் அநேகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பாபாவுடைய அற்புதங்களை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல இங்க கூட்டு பிரார்த்தனையில வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் பாபா செவி மடுக்கிறார். யார் மூலமா பாபா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு பிள்ளை, இவர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம பாபா கோயில்ல வந்து அந்த சிலையை பார்த்து அந்த பிள்ளை கேட்டுது, இவர் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, இவரு பேசுவாரா அப்படின்னு கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆக பாருங்க, அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்குது. பாபா வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வந்து கண்டிப்பா பேசுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பிள்ளை இருக்குது. ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? அவர் பேசவே மாட்டாரு, அவர் சிலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை பாபாவை தாத்தாவா நினைக்குது, கடவுளா நினைக்குது. ஸோ பரவாயில்ல. இப்போ இந்த பிரார்த்தனைகளை நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த படிக்கும்பொழுது அவரு யார் மூலமா கேட்பாரு? நம்ம காது மூலமா தான் அவர் கேட்பாரு. இப்போ ஒரு நல்ல பக்தர் இருக்கார், ஒரு சாய் சேவகர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆத்மார்த்தமா, அன்பா, கருணையோட யார் இருக்கிறாங்களோ, இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி கருணை உள்ள மனத்தோட உண்மையா நேர்மையா யார் இருக்கிறாங்களோ, பக்தியா யார் இருக்கிறாங்களோ, அவங்க யார் பண்ணினாலும் அந்த பிரார்த்தனை வெற்றி பெறும் அப்படிங்கிறது நிச்சயம். இப்போ பாருங்க, நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல அநேக அன்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? அந்த படிக்கும்போது நீங்க கேட்கறீங்க, நீங்களும் நல்ல ஒரு பக்தி மிகுந்த சாய் பக்தர் தானே? உண்மைதானே? சோ நீங்க இந்த பேரை படிக்கும்பொழுது கண்டிப்பா இதுல இருந்து வெற்றி பெறும், இந்த பிரார்த்தனை கைகூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நாம படிச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அடியன் அப்பா கிட்ட மன்றாடி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள், இப்போ இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கிறதுக்கு பல சாட்சிகள் இருக்குது இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இப்ப இந்த பிரார்த்தனை படிக்கணும் இல்லையா? படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிரார்த்தனை நேரத்துல உங்களுடைய பிரார்த்தனை படிக்கப்படும். அதுவும் இல்லாம இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்கு அனுப்ப இந்த சேனல் சக்சஸ்ஃபுல்லா வருது இல்லையா? உங்களால தான் நடந்தது. ஸோ இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை கோபுரம் நம்ம சேனல் மட்டும் நடத்தல, மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை கோபுரம், வெற்றி சாய்பாபாவுடைய சக்தி மிகுந்த ஒரு பிரார்த்தனை கோபுரத்தை நடத்துறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது இல்லையா? பணம் மட்டும் இல்ல, உங்களை மாதிரி சாயப்பாவுடைய அன்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவைப்படுது இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த சேனலுடைய இந்த பதிவை இந்த யூடியூபே சஜஷன்ல அனுப்பும். அதனால கண்டிப்பா அனுப்புங்க. இப்ப நான் படிக்கிறேன். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்த ஒரு நிகழ்ச்சி. சிறுநீரக நோய்க்கு பிரார்த்தனை நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டோம். அதுல சக்சஸ் கிடைச்சி அந்த சக்சஸான ஒரு சந்தோஷத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிறகு இதுல இன்னும் நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு, இன்னும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து யாருன்னா, பெருங்கலத்துறை சேர்ந்த நம்முடைய அன்பர், நமக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய இந்த குழுல அவர் வந்து முக்கியமான ஒரு தூணா இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அன்பர் நிறைய இங்க அந்த அன்னதானத்துக்கெல்லாம் நிறைய உதவி இருக்கிறாரு. அவருடைய மகன் பாருங்க, ஆதி நாராயணன் அப்படின்னு அவர் பேரு.
வயசு வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேல 40+ வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து இந்த சிறுநீரக நோய் வந்துருச்சு. சிறுநீரக நோய் வந்துடுது. அவர் தான் அந்த குடும்பமே சாய் பக்தர்கள். குடும்பமே அந்த நம்ம நண்பர் அன்பு இருக்கார் இல்லையா, காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. அவர் வந்து பாபாவுக்கு மேல ரொம்ப சிவபக்தர், சாய் பக்தர், ரெண்டும் 2 கண்ணா பாவிக்கக்கூடிய அந்த அன்பர். அவருடைய பிள்ளை தான் அது. ஆதி நாராயணன் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைய சேவை பண்ணி அதன் அந்த பலனா பாபா கொடுத்த ஒரு வரமா அந்த ஆதி நாராயணன் நலம் பெற்றார், நல்லா இருக்கிறாரு, குழந்தைகள் பெற்றார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சான்று. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இப்பெல்லாம் சில பேர் வந்து சொல்றாங்க, பாபா எனக்கு உண்மையே செய்யலன்ட்டு. சிறுநீரக நோய் அப்படிங்கிறது சாதாரணமான இல்லைங்க, ரொம்ப பெரிய நோய். அது தினம் தினம் கொல்லக்கூடியது, தினம் தினம் கொண்டுகிட்டே இருக்கும். டயாலிசிஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ரத்தத்தை வந்து மாற்றணும், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், செலவாகும், கூடவே ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். ஆக இந்த நோயாளிக்கு, நோயற்ற அந்த மனிதர்கள் கூட எந்த விதமான பணியும் செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் தான் இல்லையா. அதனால அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஆதி நாராயணன் நம்முடைய அன்பர், அவருடைய மகன் ஆதி நாராயணன் அவர்கள் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார். சாயப்பாவுடைய அந்த சக்தியினாலே, அருளினாலே அது வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொருத்தர் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்களத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கும் பிரார்த்தனை நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த அற்புதத்தை அதே மாதிரி தான், அவருக்கும் அதே நோய் தான். இடுப்பு வலினால வந்து காலெல்லாம் வீங்கி போயிட்டு, முகமெல்லாம் வீங்கி போயிட்டு, அப்புறம் வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு இந்த கிரியாட்டின் அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, அவருக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு, பிபி இருக்கு. ஸோ இப்படி வந்து வந்ததுனால அவர் ரொம்ப மன்றாடி அப்பாட்ட வந்து இந்த தந்தையில வியாழக்கிழமைகள்ல பிரார்த்தனை செய்யணும் இல்லையா, அந்த நேரத்துல வந்து அவரும் அவருடைய மனைவியை வந்து மன்றாடி மனமுருகி பக்தி பூர்வமா வேண்டிக் கொண்டதனுடைய அந்த விளைவு, அந்த வரம், சாயப்பா கொடுத்த அந்த வரம், அவருடைய அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய அவர் பேரு மறந்துட்டேன், லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நல்லா கொடுத்திருக்கிறாரு சாயப்பா. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நன்றி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை எனக்கு. அவ்வளோ அற்புதங்கள் இப்ப நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இப்ப இந்த சிறுநீரக நோயிலிருந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சில மந்திரங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கேன். இதை பார்க்கிறவங்களுக்கு என்ன நோய் இருக்குதோ, என்ன பிரச்சனை இருக்குதோ, அதுக்காக பிரத்யேகமா இப்ப உங்களுக்கு பேர் வந்து சுரேஷ் அப்படி வச்சுங்களேன். நான் சுரேஷ், என் வயசு இது, என்னுடைய ராசி லக்னம் இது வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது மெசேஜ்ல கொடுத்தீங்க அல்லது நேராக கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்காக காலையில ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலையில பண்ணக்கூடிய பிரார்த்தனை நேரத்துல அப்பா கிட்ட நான் வேண்டினேன்னா கண்டிப்பா அவர் வந்து, எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு மந்திரத்தை அப்பா தராரு. அதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதை அவங்க அப்படியே கடைபிடிச்சு சொன்னாங்கன்னா அது சக்சஸ் கிடைக்குது. அப்படிதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆக இந்த இவங்களுக்கு கொடுத்த மந்திரத்தை இன்னொரு சாயப்பாவுடைய பிள்ளை, அவர் பேர் வந்து சேகர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய அணுக்க தொண்டர், அணுக்க பக்தை, சாய் பக்தை, நம்முடைய மூத்த சகோதரி பெங்களூரில் இருக்கிற கீதா கஸ்தூரி, அவருடைய மூத்த சகோதரியினுடைய மகன், அவர் பேர் வந்து சேகர் அப்படின்னு பேரு. ரொம்ப அழகா இருப்பாரு, பர்சனாலிட்டியா இருப்பாரு, அறிவா இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, சரியா, நல்ல உத்தியோகத்துல இருந்தார். ஆனா அந்த தாய்க்கு ஒரு குறை என்னன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகல. வயசு கிட்டத்தட்ட 57, 58 இருக்கும். கல்யாணம் ஆகல, இதுக்கு மேல ஆக போறது இல்லை. இருந்தாலும் கூட அவருக்காக நம்ம பண்ணிக்கணும். இப்ப பண்ண வேண்டிய அந்த நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்காக அவருக்காக மற்றவர்களுக்கு சொன்ன அந்த மந்திரம், இந்த சிறுநீரக நோயிலிருந்து திரு சேகர் அவர்கள் முழுமையாக குணமடையவும், இதே போல யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே குணமடைய
வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பாபாவுடைய அருளை பெற்ற நம்பிக்கையுடன் தினமும் உச்சரிக்க வேண்டிய ஒரு பிரத்யேகமான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஆரோக்கியம் தரும் பாபா அருளே சேகர் உடல் நலத்தை பரிபூர்ணமாக்கி காப்பாற்றணும் இப்படின்னு சொல்லிட்டு வந்தா போதும். இப்ப மறுபடியும் நான் மந்திரம் சொல்றேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஆரோக்கியம் தரும் பாபா அருளே சேகர், இப்ப சேகர்னு போட்டிருக்கேன், சேகருக்கு இன்னும் மணிகண்டன் போட்டிருக்கேன், உங்க பேரை போட்டுக்கலாம், வேற யாரா பேரை. சோ சேகர் உடல் நலத்தை, சிறுநீரக நோயை பரிபூர்ணமாக காப்பாற்றும்படி நாங்கள் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மந்திர உச்சரிப்பு வழிமுறை என்னன்னா, சாய்பாபாவுடைய படத்திற்கு முன்பாக விளக்கை ஏற்றிட்டு தினமும் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்து வரலாம். அடுத்து ஜபத்தை செய்வதற்கு முன்பாக மனசை அமைதியா வச்சுக்கிட்டு பாபாவுடைய அருளை பூரண நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும். காலை, மாலை அல்லது இரவு எந்த நேரத்திலும் இந்த பிரார்த்தனையை செய்யலாம். அதனால தினமும் ஒரே நேரத்துல காலையில செய்தா காலையிலே செஞ்சுட்டு வாங்க, மத்தியானத்துல செஞ்சா மத்தியானம், சாயங்காலம் இப்படி இந்த சாய் மந்திரத்தை இந்த படிச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஸ்ரீ சாய் சத்தியத்திரத்துல புத்தகத்துல ஆரோக்கியம் தொடர்பான அத்தியாயத்தை வாசிக்கணும். அன்போடு பாபாவுடைய அருளுக்கு உட்பட்டு வாழ்க்கையை வாழணும். தோஷங்களையும் குறைகளையும் பொறுத்து திரு சேகர் அவர்கள் நல்ல விரைவிலே நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார். இதே மாதிரி மற்றவங்க யார் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க, சக்சஸ் கிடைக்கும். சாயப்பா அவரே மருந்தா, அவரே மருத்துவரா, அவரே செவிலியரா உங்களுக்கு வருவார். சரி, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம். சாயி நமோ நம. வழித்துணை சாயி